Hi guys, welcome to Craft Ideas Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல crayons யூஸ் பண்ணி ஒரு ஆர்ட் தான் பண்ண போறேன். ஆனா இதனோட ஃபினிஷிங் வந்து நம்ம ஆயில் பேஸ்டல், சாஃப்ட் பேஸ்டல்லாம் பண்றப்போ ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும்ல, அது மாதிரி எப்படி நம்ம crayons வச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். அதில் நான் வயலட் கலர் crayons யூஸ் பண்ணி இது மாதிரி கீழே வந்து ஃபுல்லாக கலர் பண்ணிடுறேன். நான் வந்து மல்டி கலர்ஸ் தான் வந்து கலர் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சோன்னா அது அவ்வளோவா அட்ராக்டிவாக இருக்காதுல்ல, அதுக்காக நான் இது மாதிரி ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ணுறேன். செகண்டாக பிங்க் கலர் crayon எடுத்திருக்கேன். அதையும் அதே மாதிரி தான் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நல்லா கலர் பண்ணிடுறேன். அந்த லைனுக்கு வெளியிலையும் கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் பண்ணிக்கணும். அந்த லைனுக்கு உள்ளே இருக்கிறத விட கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி கலர் பண்ணிக்கணும். இப்போ நான் வயலட் கலரில் வந்து அது மாதிரி பண்ணலை. ஆனாலும் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிங்க் கலரை வந்து வயலட் கலர் மேலேயும் வந்து லைட்டாக கலர் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு ஸ்மச் பண்ணுறப்போ தனித்தனியாக தெரியாது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தேர்டாக ரெட் கலர் crayon எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம லைட்டாக வந்து பிங்க் கலர் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே ரெட் கலர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அதில் அந்த ரெட் கலர் ஃபுல்லாக கலர் பண்ணிடுறேன். உங்ககிட்ட ஆயில் பேஸ்டல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த நான் crayon யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸ்மச் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஃபோர்த்தாக ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் ஒரு லைனை போட்டுட்டு அதுக்குள்ளே நல்லா வந்து டார்க்காக கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக கலர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கலர் பண்ணுறப்போ அதுக்கு மேலேயும் லைட்டாக இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு இது மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இப்போ எல்லோ கலர் crayon எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு சன் மாதிரி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணேன். ஆனால் அது ரொம்ப பெரிய ரவுண்ட் ஆகிடுச்சு. அதுக்காக அந்த ஃபெவிகால் பாட்டில் இருக்கும்ல, அது பின்னாடி வச்சு நான் ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ எனக்கு கரெக்டான சைஸில் ரவுண்ட் கிடச்சிது. அந்த சர்க்கிள் உள்ள மட்டும் கலர் பண்ணாமல் சுற்றி எல்லோ கலர் பண்ணிவிட்டு அந்த 2 கார்னரில் மட்டும் கலர் பண்ணாமல் மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து எல்லோ கலர் வச்சு கவர் பண்ணிடுறேன். கார்னரில் வந்து பிளாக் கலர் பண்ணிடுறேன். பிளாக் கலர் பண்ணுறப்போ வந்து ரொம்ப டார்க்காக பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் லைட்டாகவே கலர் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து எல்லோ கலர் கூட கொஞ்சம் ஸ்மஜ் ஆகும். டார்க்காக பண்ணிட்டோன்னா ஆடாக தெரியும் ஒரு மாதிரி. அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லைட்டாக கலர் பண்ணிக்கோங்க. இதை ஸ்மச் பண்ணுறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா சார்ட் பேப்பர் இருக்குல்ல, நான் பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அது மாதிரி சார்ட் பேப்பர் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு சைடு வந்து நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும், இன்னொரு சைடில் வந்து கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த சைடு வச்சு இது மாதிரி ஸ்மச் பண்ணுறேன். அப்போ நமக்கு ஈஸியாகவே வந்து அது பிளெண்ட் ஆகிடுது. நம்ம பேஸ்டல் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப எப்படி ஒரு ஃபினிஷ் கிடைக்குமோ அது மாதிரி நம்ம crayons வச்சே கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லாமே நான் வந்து ஸ்மச் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. இது மாதிரி தேய்க்கிறப்போ வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம வந்து இப்போ வயலட் கலர் தேய்ச்சிட்டு எல்லோ கலரில் வச்சோம்னா நமக்கு அங்கே வந்து வயலட் கலர் வந்துடும், அப்புறம் பார்க்க நல்லா இருக்காது. அதுக்காக இப்போ நம்ம எத்தனை கலர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த சார்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிளாக் கலர் crayons யூஸ் பண்ணி 2 மலை இருக்க மாதிரியும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரீ இருக்க மாதிரியும் வரைய போகிறேன். நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் இதுவே பண்ணணும்னு அவசியம் இல்லை, கூல் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்பையும் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலனா கூகுளில் வார்ம் கலர், கூல் கலர் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணாலே அது வந்து நமக்கு ஒரு லிஸ்ட்டு தரும். அது மாதிரி நம்ம எடுத்து கலர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கலர் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம எல்லோ ஆரஞ்சு பண்ணியிருக்கப்ப நடுவில் போயிட்டு ப்ளூ பண்ணால் நல்லா இருக்காது, அது மாதிரி நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த மரத்தில் வந்து கொஞ்சம் கலர் இருக்க மாதிரியும் வரைய போகிறேன். இது மாதிரி பிரான்ச்சஸ் போகிறது தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இது மாதிரி மரம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இப்போது அந்த மரத்தில் இருந்து ஒரு ஊஞ்சல் தொங்குற மாதிரி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் பண்ணிவிட்டு அதை இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஊஞ்சலில் அந்த ஜாயின் பண்ணோம்ல, அங்கே வந்து ஒரு கட்டை இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் அந்த லைனை. இப்போ அந்த ஊஞ்சலையும் அந்த கயிறையும் வந்து ஜாயின் பண்ண மாதிரி நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக 2 குட்டியாக லைன் மாதிரி 2 சைடும் வரைஞ்சிக்கிறேன். இப்போது நான் 2 மலைக்கும் நடுவுலையும் வந்து நான் வந்து குட்டி மலை இருக்க மாதிரி வரைஞ்சிருந்தேன். ஆனால் எனக்கு பார்க்க அது பிடிக்கல, அதனால அதை வந்து
அந்த சார்ட் பேப்பர் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணோம்ல, அதை வச்சே வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நான் லைட்டாக தான் வந்து அது அவுட்லைன் போட்டிருந்தேன், அதனால எனக்கு ஈஸியாகவே அது போயிடுச்சு. இப்போது அவுட்லைன் கொடுத்துருக்க அந்த மலை அப்புறம் மரத்துக்கெல்லாம் சென்டரில் கலர் பண்ணிடுறேன். நான் வந்து கிரையான்ஸ் வச்சே கலர் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்மச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரலிக் கலர் பெயிண்ட் வச்சு நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு பார்க்க. அவ்வளோதான், கிரையான்ஸ் வச்சு நம்ம ஆர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு மேலே அந்த கிளாஸ் ஷீட் சொல்லுவாங்களே, OHP ஷீட், அதை வச்சுட்டு சைடில் வந்து ரெட் கலர் டேப் வச்சு கவர் பண்ணிட்டேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரையான்ஸ் வச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரிசல்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். பை.